ஹிந்தியில போன்ல மெசேஜ் வந்து போன் எங்கேஜா இருக்கு இல்ல அவுட் ஆஃப் கவரேஜ் அவுட் ஆஃப் நெட்வொர்க்ல இருக்குன்னா போனை உடைச்சிடும் டிஎம்காரன் கையில வச்சிருந்தா பார்த்துங்க. ஹிந்தியில சொன்னா கேட்கக்கூடாது. என்னங்க முட்டாள்தனமா இருக்கு இப்படி எல்லாம் பேசினா எப்படி? இருமொழி கொள்கை தமிழக அரசின் கொள்கை தானே. தமிழ்நாடு கவர்மெண்ட் இருமொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுது. தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு மும்மொழி கொள்கை தானே ஃபாலோ பண்ணும். தமிழ்நாடு மக்களின் கொள்கை இல்லை அது. தமிழ்நாடு அரசாங்கத்தின் கொள்கை என்ன? இருமொழி கொள்கை. மத்திய அரசின் கொள்கை என்ன? இந்தியா முழுக்க மும்மொழி கொள்கை. அப்போ மத்திய அரசு நிறுவன வங்கி, ரயில்வே, பிஎஸ்என் டெலிஃபோன்ஸு, போஸ்ட் ஆஃபீஸு எல்லாத்தையும் ஹிந்தி இருக்குத்தானே செய்யும். ஹிந்தி போர்டு இருக்குதான் செய்யும். இது டெலிஃபோன் மத்திய அரசு, அதனால ஹிந்தியிலே செய்தி வருது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேணா ஃபோனை உடைச்சிருங்க. டிஎம்கே கேளுங்க, ஏன் உடைக்க மாட்டேங்கிறேன்னு கேளுங்க. ஹிந்தியில் வரும்போது உடைச்சிருங்க. எல்லாத்த கலைஞர் நாணயத்தில் போய் ஹிந்தி அழிங்க. நீ கையில காசு வச்சிருக்க, அதை அழிச்சு சோசியல் மீடியால போடு. அதுல ஒருத்தன் போய் கடையநல்லூர்ல இங்கிலீஷ் அழிக்கிறான். கடையநல்லூர் பாத்தீங்களா? போர்டு இருக்கு. அதுக்கப்புறம் பெயிண்ட் எடுத்துட்டு போறான். உடன்பிறப்பெல்லாம் பெயிண்ட் எடுத்துட்டு போகுது. இவன் போன திமுகவும் இல்லை, திகாவும் இல்லை, கம்யூனிஸ்டும் இல்லை. இவன் போற 200 ரூபாய்க்கு கருப்பு வேட்டியை கட்டி ஆளை ஏற்றி விட்டாங்க மேல. அவன் போய் ஏணியை பிடிச்சி ஏறி கடையநல்லூர்னு இங்கிலீஷ்ல இருக்குல்ல, அதை அடிக்கிறான் பெயிண்ட் அடிச்சு. அவன் என்ன நினைச்சிட்டான், 3வது மொழி கூடாதுன்னார்ல, அந்த ஆர்டர்ல 3வது மொழியா இங்கிலீஷ் இருக்கு. புரியுதா? மும்மொழி 3வது மொழியா இங்கிலீஷ் இருக்குல்ல, அது 3வது மொழியா அழிச்சிரு. தெளிவா இருக்கான்ல அவன். ஐயா ஸ்டாலின் 3வது மொழி தானே கூடாதுன்னாரு. கீழே 3வது எதை எழுதிருக்காரு, அது இங்கிலீஷ். அது இப்படி 10 பைசாக்கு பெறாத உடன்பிறப்புகளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறாங்க. என்ன பண்றது? நாங்க கரடியா கத்திக்கிட்டே பாருங்க. இவ்வளவு தெரிஞ்சு நீங்க இப்படிப்பட்டவங்களுக்கு தான் இப்ப வந்துட்டு ஹிந்தி சொல்லி கொடுக்க போறீங்களா சார்? இல்ல, இப்படி லூசர் வச்சு கட்சி நடத்தினா அப்புறம் என்ன? இங்கிலீஷ் எது ஹிந்தி எதுனே தெரியல, எழுதின வார்த்தைகள்ல தெரியல. அப்புறம் இந்த மக்களுக்கு நீங்க சொல்லி புரிய வைங்க. நாங்க எப்படி புரிய வைக்கிறது? எல்லாம் என்னென்ன கரடியா கத்தணுமோ கத்திட்டு தான் இருக்கும். பட் ஃபைனலா எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். சின்சியரான கொஸ்டின் சார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது 3வது மொழியா இந்த மாதிரி லாங்குவேஜ் ஒரு சில தெலுங்கு, ஒரு சில கன்னடம், ஒரு சில மலையாளம் எடுத்தாங்க, ஒரு சில இந்தியா எடுத்தாங்கன்னா அத்தனை லாங்குவேஜுக்கும் ஒரு ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸை அப்பாயின்மெண்ட் கொடுத்து வைக்கிறதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் நாட் பாசிபிள், ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாமல் இப்போ இருமொழியில் இருக்கும்போது நிறைய பேர் இடைநிற்றல் நிறைய நடக்குது. ஆனால் இந்த மாதிரி 3வது மொழியை கொண்டு வரும்போது கண்டிப்பாக பசங்களும் பயப்படுவாங்க, இடைநிற்றல் வந்து இன்னும் அதிகமாகும், நின்றுடுவாங்க, ஸ்கூலுக்கு வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த கன்சர்ன் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். கிராமங்கள்லேருந்து வரக்கூடிய பசங்க சொல்லுவாங்க, இங்கிலீஷை பார்த்து நிறைய பயப்படுறாங்க. அது நீங்கள் அதை இந்தியோட கம்பேர் பண்ணும்போது அது எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி சொல்லுங்கள். இல்லைங்க, இது எல்லாமே தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டும்தான். நான் கேட்குறேன், நீங்கள் தமிழ் அழிஞ்சிரும்ன்றீங்க, தமிழ் மாணவன் படிக்க மாட்டான், கஷ்டப்படுவான்றீங்க. இன்னொரு மொழியை கொண்டு வந்தால் இடையிலே ஓடி போடுவான் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிதான் சொல்கிறீங்க, இடையில ஓடிடுவான் அப்படின்னு நான் சொல்ல சார் சொல்கிறேன். எஜுகேஷன் பண்ணி சொல்கிறாரு. அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் கேரளா மாணவனுக்கு இல்லையான்னு கேட்குறேன். அது ஓடிட மாட்டானா படித்து விட்டுட்டு?